இந்திய அணியின் துவக்க வீரர் சுப்மன் கில்லுக்கு சக துவக்க வீரரான யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் தவறான ஆலோசனை கூறி அவரது விக்கெட் பறிபோன ஒரு காரணமாக இருந்தார். அந்த சம்பவத்தால் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கடும் அதிருப்தியடைந்தார். இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய 3வது T20 போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. துவக்க வீரர்கள் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் கடந்த போட்டியில் டக் அவுட் ஆகி இருந்ததால் இந்த முறை ரன் குவிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தார்கள். முதல் ஓவரில் சுப்மன் கில் 2 பவுண்டரி அடித்தார். 2வது ஓவரில் ஜெய்ஸ்வால் 2 4 ஒரு சிக்ஸர் அடித்தார். அதுவரை எல்லாம் திட்டமிட்டபடிதான் சென்றது. தென்னாப்பிரிக்க சுழற்பந்து வீச்சாளர் கேசவ் மகாராஜ் வீசிய 3வது ஓவரில் சுப்மன் கில் காலில் பந்து பட்டது. அப்போது அம்பையர் LBW என அவுட் கொடுத்து விட்டார். சுப்மன் கில் ரிவ்யூ செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் எதிரில் இருந்த ஜெய்ஸ்வாலுடன் ரிவ்யூ கேட்பது பற்றி ஆலோசித்தார். பந்து லெக் திசையில் சென்று இருந்தால் ஸ்டம்பில் படாமல் செல்ல வாய்ப்பு இருந்ததால் சுப்மன் கில் அது குறித்து ஜெய்ஸ்வாலிடம் கேட்டு இருக்கக்கூடும். ஆனால் ஜெய்ஸ்வால் நிச்சயமாக பந்து நேராக சென்றது என்று கூறிவிடவே சுப்மன் கில் ரிவ்யூ கேட்காமல் அவுட் தான் என ஒப்புக்கொண்டு வெளியேறினார். ஆனால் அதன் பின் ரீப்ளே செய்யப்பட்ட போது பந்து லெக் திசையில் செல்வதும் ஸ்டம்பில் பந்து படவில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது. ரிவ்யூ கேட்டு இருந்தால் சுப்மன் கில் தப்பியிருப்பார். ஆனால் ஜெய்ஸ்வால் கொடுத்த தவறான ஆலோசனையால் கில் தன் விக்கெட்டை இழந்தார். பொதுவாக எதிர்முனை பேட்ஸ்மேன் அம்பையருக்கு ஓரளவு அருகே நின்று இருந்தால் மட்டுமே LBW குறித்து கணித்து கூற முடியும். ஆனால் இந்த சம்பவத்தின் போது ஜெய்ஸ்வால் 3 மீட்டர் தூரம் அம்பையரிடம் இருந்து தள்ளி நின்றார். அதுவும் அவர் தவறான ஆலோசனை கூறவே முக்கிய காரணம். சுப்மன் கில் ரிவ்யூ கேட்காதது மற்றும் ரீப்ளேவில் அவர் அவுட் இல்லை என தெரிய வந்ததும் அவற்றை பார்த்த பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவர்கள் கடும் அதிர்ச்சியில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது போட்டியில் சுப்மன் கில் மீண்டும் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது ரசிகர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியிருந்தது. நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் இளம் தொடக்க வீரர் ருத்ராஜ் கெய்வாட் சேர்க்கப்படவில்லை. மீண்டும் சுப்மன் கில்லுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2வது T20 போட்டியில் கில் டக் அவுட் ஆகி வெளியேறியதால் அவரது ஆட்டம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஜோகன்னஸ்பர்க் மைதானம் அளவில் சிறியது என்பதால் பெரிய இலக்கை இந்திய அணி நிர்ணயிக்கும் என்றும் பார்க்கப்பட்டது. இதன் பின் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. முதல் ஓவரிலேயே 3 பவுண்டரிகள் அடிக்கப்பட 2வது ஓவரில் ஜெய்ஸ்வால் 15 ரன்களை விளாசி தள்ளினார். இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் ஆனது 2 ஓவர்களில் 29 ரன்களும் குவிக்கப்பட்டது. அதன் பின் சுப்மன் கில் முதல் பந்தில் ரன்கள் சேர்க்க முடியாமல் திணற அடுத்த பந்திலேயே ஆட்டமிழந்தார். இதனால் வெறும் 6 பந்துகளில் 12 ரன்களை மட்டுமே எடுத்து பெவலியை நோக்கி திரும்பினார். 2வது T20 போட்டியில் டக் அவுட் ஆன நிலையில் 3வது T20 போட்டியிலும் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது ரசிகர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஆஸ்திரேலிய T20 தொடரில் ருத்ராஜ் கெய்வாட் மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 5 T20 போட்டிகளில் விளையாடிய ருத்ராஜ் கெய்வாட் 223 ரன்களை விளாசினார். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சதமும் விளாசி அபாரமான ஃபார்மில் இருந்தார். ஆனால் சுப்மன் கில் அணிக்கு திரும்பிய பின் ருத்ராஜ் கெய்வாட் பெஞ்ச் செய்யப்பட்டு உள்ளார். 2வது T20 போது அவரின் உடல்நிலை சரியில்லை என்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் விளக்கமளித்த நிலையில் நேற்றைய போட்டியில் சேர்க்கப்படாதது குறித்து எந்த விளக்கத்தையும் அளிக்கப்படவில்லை. இதனால் ருத்ராஜ் கெய்வாட்டை இந்திய அணி நிர்வாகம் மற்ற ஒரு ஆப்ஷனாக பார்ப்பதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். மேலும் ஆஸ்திரேலியா தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ருத்ராஜை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சுப்மன் கில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான பிளேயிங் 11 கொண்டு வரப்பட்டார். ஆனால் விளையாடிய 2 போட்டிகளிலும் முதல் போட்டியில் டக் அவுட், 2வது போட்டியில் 12 ரன்களுக்கு அவுட் என இந்திய அணியை தத்தளிக்க விட்டார். அதில் முதல் போட்டியில் இந்திய அணியை தோல்வியை தழுவ காரணம் ஓப்பனிங்கில் தொடர்ந்து விக்கெட்டை பறிகொடுத்துதான். அந்த நேரத்தில் ருத்ராஜ் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்லதொரு இன்னிங்ஸை கொடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்து இருப்பார். ஆனால் தேவையில்லாமல் சுப்மன் கில் பிளேயிங் 11 இடம் கொடுத்தது தேவையில்லாதது என்பது போலதான் தல தோனி அவர்கள் கடுமையான தனது கருத்தையும் முன்வைத்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.